Hi friends, welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல ஒரு நண்டு ரசம் எப்படி செய்யிறது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஒரு 3 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, 5 பல்லு பூண்டு வந்து தட்டி வெச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு. அடுத்ததா இது கூட கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அப்படியே வதக்கி விடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே கொஞ்சம் சுருள அப்படியே வதக்கி விடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் இது எல்லாமே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இது கூட சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே குட்டி குட்டி நண்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இது ரசம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த நண்டை வந்து சேர்த்துடலாம். இந்த நண்டை வந்து நீங்கள் வந்து நல்லா தட்டி கூட சேர்க்கலாம், இல்லை நல்லா உடச்சி கூட சேர்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் குட்டி குட்டி நண்டு அப்படிங்கிறதுனால அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அது கூட கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு அப்படி மூடி வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் மறு கொதி வந்ததும் நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். அடுத்த கொதி விட்டதுமே நம்ம வந்து இதை இறக்கிடலாம். நம்மளோட நண்டு ரசம் வீடே மணக்கிற அளவுக்கு கமன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ரசத்தை குடிச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நண்டு ரசத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு நல்லா சளி பிடிச்சிட்டு நல்லா வந்து தலைபாரம் இருக்கும்போது இந்த நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வந்து இறங்கி போயிடும். வந்து சளி எல்லாமே அப்படியே வந்து கரைஞ்சி வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு நல்ல மெழுகுத்தூள் இன்னும் கொஞ்சம் தூவி விட்டு நல்லா சுட சாதத்தில் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து சளி எல்லாமே நல்லா குறைஞ்சி வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சாதத்தோடு சேர்த்து இந்த ரசம் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.